சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவர் திக்வல்லை சஃப்வான். எழுதியவர் கலாபூஷணம், அம்பாந்தோட்டை நியாஸ் மூசின். அங்க கொஞ்சம் பாருங்களே, உங்களோட சாய்புண்டானா சுமக்கலாத பாரத்தோட என்னமோ தூக்கிட்டு வர போல விளங்குது. போற பேக்கோட சைஸ பார்த்தா என்னமோ பெருசா மவள் மைமூனுக்கு எடுத்துட்டு வர அப்படி விளங்குது. இறக்கம் இருந்தா எல்லாமே சொடக்கும் சும்மா மாஸ்டர் விஷயம் தெரியாம கஷாயம் கசக்க வேணும். எங்கட சாய்பு நானா பத்தி தெரியும் தானே. வெறுங்கையோட வந்து இங்க இருக்கிற தேங்காய் மாங்காய் ஈரப்பலாக்கால தூக்கி கொண்டு போற மனுஷன் வளமையா ஊர் பலாய் வளர்த்தான் போற பேக்ல எடுத்துக்கொண்டு வந்து இங்க கொட்டுவார். இன்றைக்கும் அது போல ஒன்றத்தான் சுமந்துக்கிட்டு வாரமாய் தெரியுது. என்ன மைமுண்டாத்தா உங்களோட என்னமோ சொல்றாரு. அவர் அப்படித்தான் மாஸ்டர், அவர் அப்படித்தான் நரம்பில்லாத நாக்கால பெரம்பு போல வெளுப்பாரு. எங்கட சாச்சா மத்தவங்கட ஊர் பலாய் வேலை பேச மாட்டாருத்தான். நெஷம் நடக்கிற நடப்பத்தான் வந்து கொட்டுவாரு. மனசுல ஒன்று வச்சு கொண்டு இந்த வாயால வேற ஒன்று பேசுற மனுஷன் இல்ல அவரு. எதை பேசினாலும் முன்னுக்குத்தான். அதுண்ட வாய்க்குள்ள விரல வச்சாலும் கடிக்க தெரியாத பாச்சா இவரது சாச்சா. இவர சாச்சா புரோக்கர் வேலையை இவரை செய்யற ஜில்மாட்ட பத்தி ஒரு லிஸ்டே போட்டு தரேனும். போங்க பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கொண்டு வாங்க, நான் போட்டுத்தாள். சரி 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 சரி, சின்ன விஷயத்தை பெலூன் மாதிரி பெருப்பிக்கிறது தான் ரெண்டு பேர்ட வேலை. இனி பெலூன் வெடிக்கிறத கேட்டு பார்க்கணுமா? விட்டு தள்ளுங்க யூசுப்டான, விட்டு தள்ளுங்க. இன்றைக்கு புரோக்கர் வேலைய சாய்பு சாச்சாக்கு சுவரா பெரிய ஒரு சான்ஸ் ஒன்று பட்டிக்கிற வாக்களுக்கு விளங்குது. இன்றைக்கு மரக்கறி விற்கிற விலைக்கு பேக் நிறைய கேரட்டும் போஞ்சும் வகை வகையா மரக்கறியும் எடுத்துட்டு வாரம் அப்படி எனக்கு படுகுது. ரெண்டு கிழமைக்கு வாக்கெட் பக்கமே தேவையில்ல. அவரு மரக்கறி கொண்டு வந்தா இன்னைக்கு சரிக்கு சரி அட மழை பெய்யும். திரும்பவும் வெள்ளத்தை வர வைக்க போறீங்களா? சும்மா இருங்க மாஸ்டர். உங்களுக்கு தான் எங்கட சாச்சாவை கண்டாலே சுத்தமா பிடிக்காத இல்லையா? ஆச்சா போச்சான்னு சொல்லி கத்துவீங்க நீங்க. சாட்சிக்கு தெரியாம ஏதாச்சும் கொண்டு வர இக்கும். சாட்சி எச்சி தான் அவ. ஆனா சாச்சா மிச்சம் நல்ல. மெதுவா பேசுங்க. சாச்சா வந்துகிட்டே இருக்காரு. வந்துட்டாரு. வாங்க சாச்சா, வாங்க வாங்க. மைமூன் மகாலா பார்க்க பெரிய தகி போகவளோட வந்திருக்கீங்க. வாங்க வாங்க வாங்க. முதுகுலே போற பேக் இருக்கு, இதுக்குள்ள என்னதான் இருக்கு? மைமூ உங்களோட முகத்துல நல்ல சிரிப்பு இருக்கு, இதுக்குள்ள என்னதான் இருக்கு? பார்த்து கொண்டே இருக்கீங்க நீங்க. சாச்சாட பாட்டை கேட்டு நீங்கள் சொக்காகி போயிட்டீங்க போல. ஏதோ விசேஷமா கொண்டு வந்தீங்க போல இருக்குது. விளப்பம் போற பேக்க நீங்க பார்த்து இறக்குங்களே. மனுஷன் முது நோ போறோம்க்குமோ இறக்குங்க. பார்த்து இதுக்கு லயிக்கிற சாமான்ல நெசுங்காம பார்த்து இறக்குங்க. நான் சென்னை தானே. சாய்பு சாச்சா சும்மா வர மாட்டாருன்னு சொல்லி போற பேக் ஃபுல்லா பழத்தூர் கொண்டு வந்திருக்காரு. பாருங்களேன், இன்றைக்கு பழத்தூர் வைக்கிற விலைக்கு இது பெரிய செய்தி. பழத்தூர் மட்டுமில்ல, இதுக்குள்ள தேசிக்கா, வெத்தில, மஞ்சள், பல ஜாதி பூக்கள் எல்லாமே. பழத்தூர் ஓகே, இந்த தெசிக்கா, மஞ்சள், வெத்தில, பூக்கள் இந்த மைமூனுக்கு எதுக்கு? அவதான் வெத்தில போடுற பழக்கத்தை விட்டு போட்டு மிச்சம் நாளாச்சு. மைமூனு சேர்த்து என்ன அப்படி கொண்டாந்தீங்க? இதெல்லாம் மைமூனுக்கு என்ன நினைச்சீங்க? இது எங்கட வீட்டுக்கு கொள்ளையில சுத்தர ஜாமத்து பிசாச விரட்ட கட்டடியனுக்கு கொண்டு போற சாமானுல. நீங்களும் என்னண்டா திண்ட கையையும் கழுவ யோசிக்கிற எச்சி மனுஷன் மைமூனுக்கு பல துருசான் கொண்டு வந்து வரப்போறா. பெருசா தேத்தனிக்கோ பொண்ணுக்கு நஷ்டம் தான் மிச்சமே. என்ன சொன்னா என்னமோ சொன்ன மாதிரி கேட்டுச்சு. இல்ல ஒண்ணுமில்ல. உங்களுக்கு இந்த தேத்தண்ணி ஊத்த மைமூனுக்கு செல்ல பார்த்தேன். சுகர் இல்லையா, அதனால வெறும் பச்சை தண்ணியை கொடுக்கலாமான்னு சொல்லி கொஞ்சம் யோசித்தோம். தண்ணி வானம் நல்லா காட்ட போட்டு டீ ஒண்டே ஊத்துங்க. சீனிய மட்டும் கொஞ்சம் கம்மியா போடுங்க மயமோ. அது சரி சாய்புடாண்டா. உங்களோட வீட்டு கொள்ளையில ஜாமத்துல பிசாசு மாட்டேங்கிறீங்களே, உங்களோட கண்ணை கண்டிங்களா? நீங்க கண்ணால காணணுமா? ஆண்டவன் எதுக்கு காதை படைச்சிருக்கான்? நடக்கிற ஒவ்வொரு ஜாதி சத்தம் கேட்கும். பெருசா வாய் வெற்ற மனுஷன் நீங்க.
லைட்டை போட்டு கதவை தொடர்ந்து பார்க்க இருந்தானே என்ன சத்தம் என்று சொல்லி. சும்மா சும்மா வெறும் வாய சப்பவான யூசுவனானா பிசாச பத்தி சரியா தெரியாம பேசுங்க நீங்க. எனையாக்கா கொரக பிதாகனு சிங்களத்தை சொல்லுவாங்க. நான் கதவை திறக்க பிசாசு என்ற கொரகலைய முறிக்க கடைசியில மைமூனுக்கு சாட்சி இல்லாம தான் போய் தேக்கு. இவர பேச்சு பத்தி தெரியும் தானே சாச்சா உங்களுக்கு. நீங்க கணக்கெடுக்க வேணாம் சாச்சா, நீங்க கணக்கெடுக்க வேணாம். கோழி வளர்ப்பு துறையில் மக்கள் நம்பிக்கையை வென்ற டைமண்ட் ஃபார்ம் நிறுவனத்தின் மற்றொரு தயாரிப்பு டைமண்ட் ஃபீட். இலங்கையில் மிகவும் பிரசித்தி பெற்ற கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பு துறை வைத்திய நிபுணர்களின் நேரடி ஆலோசனையின் கீழ் உங்கள் பிராய்லர் கோழிகளுக்கு தேவையான ஸ்டார்டர் மற்றும் பினிஷர், முட்டை கோழிகளுக்கு தேவையான குரோவர், லேயர் தீனி வகைகளை மிகச்சிறந்த முறையில் கலவை செய்து தரமான முறையில் தயாரித்து குறைந்த விலையில் உங்களுக்கு வழங்குகிறார்கள் டைமண்ட் ஃபார்ம் நிறுவனத்தார். அத்தோடு தரமான பிராய்லர் கோழி குஞ்சுகள், லேயர் கோழி குஞ்சுகள், அவற்றுக்கு முதல் நாளில் இருந்தே கொடுக்க வேண்டிய விட்டமின் மற்றும் மருந்து வகைகளை ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள இன்றே நம்பிக்கையுடன் நாட வேண்டிய இடம் டைமண்ட் ஃபார்ம். மேலும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அடம்ஜி சோயா, இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சோயா மற்றும் சோளம், இலங்கை சோளம், தரமான குறுநல் வகைகள், முதல் தர ரைஸ் பாலிஷ் வகைகள் மற்றும் தீன் கலவைக்கான அனைத்து வகையான மருந்துகளையும் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள நம்பிக்கையுடன் நாடுங்கள் டைமண்ட் ஃபார்ம். அத்தோடு நீங்கள் விரும்பும் தீன் வகைகளை உங்கள் பட்டியலுக்கேற்ப அருகிலிருந்தே தயாரித்துக் கொள்ளும் வசதி. இவை அனைத்திற்கும் நம்பிக்கையுடன் நாட வேண்டிய ஒரே இடம் டைமண்ட் ஃபார்ம். தும்மல சூரிய ஆரிகாமம் அகதியா நகர். தொடர்புகளுக்கு உரிமையாளர் இந்தியாஸ் 9779125728 07791 257 28. அது சரி சாய்புனா, இப்ப நீங்க என்னதான் முடிவெடுத்தீங்க சொல்லுங்களே. அதத்தான் சொல்ல வார மாஸ்டர். எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்டடியான பிடிச்சேன். அவன் மந்திரிச்சா பிசாசு பிச்சு கொண்டு ஓடும். அதுக்கு தேவையான சாமங்களை தான் இது எடுத்துக்கொண்டு போறேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கத்தான் மைமூண்ட வாசப்படி ஏறினேன். கட்டடியனும் தக்கடியனும் இதெல்லாம் நம்பவான சாய்புனா நம்புங்க, எல்லாம் சரி வந்துடும். நம்பவானம்னு சொன்னதுக்கு இன்னைக்கு எத்தனை பேரு கட்டடியும் பின்னால போறாங்க. சாய்புனாண்ட வீட்டுல நடந்த மாதிரி எங்கட வீட்டு கொள்ளையிலே பிராவான ஒரு வித்தியாசமான சத்தம். எங்கட நோன ஆரிஃபாவும் பேயோ பிசாசாவோண்டு பயந்து கட்டடின்னு கூட்டிட்டு வாரத்துக்கு ரெடி ஆயிட்டான். நான் ஒரே அடியா வானமே வானம்னு சொல்லிட்டேன். நடந்ததை கேளுங்களேன். சொல்லுங்க. அன்றைக்கு சரியா ஜாமம் ஆனதும் அந்த வளமையான சத்தம் வர தொடங்கிட்டது. டோச்சையும் கையும் எடுத்துக்கொண்டு கொல்ல பக்கமா போனேன். மாஸ்டர், நீங்க சொல்றத பார்த்தா என் உடம்பெல்லாம் கரண் பட்ட மாதிரிக்கு இப்ப வெட நடுங்குது. நீங்க எப்படி மாஸ்டர் தைரியமா போனீங்க? நடந்ததை கேளுங்களேன். கொல்ல பக்கம் போனா அங்க கும்மெண்டு இட்டு சிறு கூதல் காத்து, அதோடு சேர்த்து மல்லிகை பூ வாசம் வந்துச்சு. வேப்ப மரத்தையெல்லாம் சண்டு கலகலத்து பயங்காட்டுச்சு. கூடவே ஒரு நாய் குறைக்கிற சத்தம். மாஸ்டர், சும்மா பயங்காட்டாம விஷயத்த சொல்லுங்க. சுவரா இதெல்லாம் பேய் பிசாசு வர அறிகுறி தான். சப்ஜெக்டுக்கு தான் வாங்க மாஸ்டர், சப்ஜெக்டுக்கு வாங்க. ஊசி பொழுந்த ஆளும் கேட்கிற மாதிரி ஃபுல்லா சைலன்ஸ். திடீரென்று வளமையா கேட்கிற அந்த சத்தம் கேட்க தொடங்கிட்டது. அந்த சத்தத்துக்கு இடையில ரெண்டு பக்கம் போட்டு சத்தம். அதோட சிறகடிச்சு கொண்டு வௌவால் பறக்கிற சத்தம். எனக்கு பிசாசின மேல நம்பிக்கை இல்லதான். நீங்க சொல்றத பார்த்தா இது மோகினி பிசாசிட கூத்துதான். இந்த சத்தம் அதுதான் அந்த வெள்ள சாரி நிலத்துல அந்த உரையிட சத்தம் மாஸ்டர். எனக்கும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் வந்துட்டது. அடக்கி கொண்டே முன்னுக்கு போனேன். தேங்காய் மரத்தடி குழிக்குள்ள இருந்து சத்தம் பார்த்தா தபக்கு. அது மோகினி பிசாசி வாரதுக்கு அடையாளம் மாஸ்டர். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் மாஸ்டர். திடீரென்று இடியோட மலை. அந்த மின்னல் வெளிச்சத்துல தாப்பைக்கு மேல தாரோ அசைற மாதிரி விளங்கிச்சு. அதோட அந்த சத்தம். எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போறேன். நாளைக்கு வாரேன். நில்லுங்க மிச்ச காலை கேட்டு போட்டு போங்க. நில்லுங்களே. அசைற இடத்துக்கு நான் டோர்ச் அடிச்சு கொண்டு பார்த்தேன். வாழை மரத்துல பெரிய எல்லையுண்டு அசைஞ்சு கொண்டு இருந்துச்சு.
அதோட நிழல் தான் ஏதோ உருவம் மாதிரி நினைச்சிட்டேன். காஞ்சல சத்தம், தாப்பியில நுரையில சத்தம் தான். இதுக்கு தான் சொல்றது மாஸ்டர், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லியோ. மாஸ்டர் நீங்க சொல்ற பார்த்தா எங்கட வீட்டு கொல்லையில இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கோ தெரியா, இன்ஷால்லா தேடி பார்க்கணும். சரியா சொன்னீங்க சாஹிபு நானா. யக்காட்ட பயந்தாங் சோஹனே கெவல் ஹதனவதுன்னு சொல்லி சிங்களத்தை சொல்லுவாங்க. நாங்க இதை விட பெரிய பெரிய பிசாசு எல்லாம் பார்த்தவங்க. யூசுபின்னா சும்மாவா? நான் இப்ப பெருசா கைவார் அடிக்க வாரை. நீங்க கதை சொல்ற நேரம் 2 பேரும் நடுங்கின நடுக்கத்தை நான் பார்த்திருந்தேன். காசி கிஷாசி யக்கா எக்கா எல்லாம் வெறும் பொய், பச்சை பொய். இதை வச்சே சில பேர் வியாபாரம் பண்றாங்க. அதான் 100க்கு 100 நேஷன் மாஸ்டர். விட்டு கொள்ளையில சத்தம் வாரத்துக்கு ஏதாவது காரணம் நீக்கும். அதிகமான முருவசாதிய ராவேல தான் இந்த எரதேடி திரட்டு. இனியாவது இந்த மந்திர தந்திரத்தை நம்பவானம். என்ன சொல்றீங்க? அப்ப இந்த தேசிகா பழத்துல என்ன செய்யறாப்ப நான் கொஞ்சம் தேசிக்கா உப்பு தேசிக்கா போடுங்க. கொஞ்சம் தேசிக்கா எடுத்து மீற தேசிக்காவை தலையில தேய்ச்சி நல்லா குளிங்க. இந்த பழத்துருவல ஃப்ரூட் சலாட் போட்டு வைங்க. நாங்களும் இன்னும் சரி அநியாய சல்லி இல்லையா போடுவாரு. பூஷணம் அம்பாந்தோட்டை நியாஸ் மூசின் எழுதிய சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள். பங்கு கொண்டவர்கள் கலாபூஷணம் மஹதியசன் இப்ராஹிம், கலாபூஷணம் நெய்ரஹீம் ஷஹீத், கலாபூஷணம் திக்வலை சஃப்வான் மற்றும் அகுரணை சஹாப்தீன் ஆகியோர். சஞ்சாரம் வழங்கியவர் திக்வல்லை சஃப்வான். கோழி வளர்ப்பு துறையில் மக்கள் நம்பிக்கையை வென்ற டைமண்ட் ஃபார்ம் நிறுவனத்தின் மற்றொரு தயாரிப்பு டைமண்ட் ஃபீட். இலங்கையில் மிகவும் பிரசித்தி பெற்ற கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பு துறை வைத்திய நிபுணர்களின் நேரடி ஆலோசனையின் கீழ் உங்கள் பிராய்லர் கோழிகளுக்கு தேவையான ஸ்டார்டர் மற்றும் பினிஷர், முட்டை கோழிகளுக்கு தேவையான குரோவர், லேயர் தீனி வகைகளை மிகச்சிறந்த முறையில் கலவை செய்து தரமான முறையில் தயாரித்து குறைந்த விலையில் உங்களுக்கு வழங்குகிறார்கள் டைமண்ட் ஃபார்ம் நிறுவனத்தார். அத்தோடு தரமான பிராய்லர் கோழி குஞ்சுகள், லேயர் கோழி குஞ்சுகள், அவற்றுக்கு முதல் நாளிலிருந்தே கொடுக்க வேண்டிய விட்டமின் மற்றும் மருந்து வகைகளை ஒரே